welcome all to the Biology Simplified Tamil app. இப்போ வந்து நம்ம Principles of Inheritance and Variation chapter ஆரம்பிக்க போகிறோம். நிறைய குழந்தைங்க வந்து இது ரொம்ப கஷ்டம், படிக்கிறதுக்கு ரொம்பவே பெரிய சாப்டரு, புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பர்டிகுலராக நீட் எக்ஸாமில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் வரப்போகுது. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ தட் கவனமாக ஒவ்வொரு லைனும் நம்ம பார்க்கும்போது என்ன அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த வேர்ட் வந்து எதை சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்தீங்கன்னா, லைன் பை லைன் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிடுவீங்க இந்த சாப்டரில், எப்படி கொஷின் கேட்டாலும். ஓகே, ஹேவ் யூ எவர் wondered why elephants always gives birth only to a baby elephant and not some other animals? இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் அப்படின்னு கேட்பீங்க. யானை குட்டி தான் போடும், பூனை குட்டி தான் போடும். ஆர் வை எ மேங்கோ சீட் ஃபார்ம்ஸ் ஒன்லி அ மேங்கோ பிளான்ட்? மாங்காய் அந்த மேங்கோ சீடை நட்டு வச்சா மேங்கோ ட்ரீ மட்டும்தான் வருது, ஒரு தென்னை மரமோ வாழை மரமோ வர மாட்டேங்குது. ஏன்? இதெல்லாம் ஒரு கேள்வியானலாம் கேட்கக்கூடாது. அண்ட் நாட் எனி அதர் பிளான்ட். ஸோ மேங்கோ சீட் வச்சா மேங்கோ பிளான்ட் தான் வருது, யானை குட்டி தான் போடும். ஓகே, கிவன் தட் தே டூ ஆர் த ஆஃப்ஸ்ப்ரிங் ஐடென்டிக்கல் டு தேர் பேரண்ட்ஸ்? எஸ், பேரண்ட்ஸுக்கு ஐடென்டிக்கலாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது இல்லையா? ஆர் டூ தே ஷோ டிஃப்ரென்சஸ் இன் சம் ஆஃப் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ்? சில கேரக்டர்ஸில் டிஃப்ரென்சஸ் தெரியும். ஹேவ் யூ எவர் wondered why siblings sometimes look so similar to each other? அது ட்வின்ஸாக இருப்பாங்க. சிப்ளிங்ஸ்னால் கூட பிறந்தவங்க. ட்வின்ஸ் வந்து அப்படியே எக்ஸாக்ட் காப்பியாக இருப்பாங்க. ஆர் சம்டைம்ஸ் ஈவன் ஸோ டிஃப்ரெண்ட். அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி அடுத்தடுத்து பிறக்கிறவங்க ஃபேஸ், ஹேர், கலர் இதிலெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வேறு மாதிரி இருக்காங்க, அவங்க வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? தீஸ் அண்ட் செவரல் ரிலேட்டட் கொஷின்ஸ் ஆர் டீல்ட் வித் சயின்டிஃபிக்கலி இன் எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி நோன் அஸ் ஜெனட்டிக்ஸ். இவன் இந்த இன்ட்ரொடக்ஷனில் கேட்ட கேள்வி எல்லாமே வேரியேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அதுதான். ஓகேங்களா? திஸ் சப்ஜெக்ட் டீல்ஸ் வித் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு கேரக்டர் எப்படி கடத்தப்படுது, கேரக்டர் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங் எப்படி டிஃபர் ஆகி இருக்காங்க, தட் இஸ் வேரியேஷன். இதை பற்றி படிக்கிறது தான் ஜெனட்டிக்ஸ். சரி சார், இப்போ வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்கிறீங்களே, வாட் இஸ் ஆஃப்ஸ்ப்ரிங்? ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படிங்கிறவங்க யங் ஒன்ஸ், குழந்தைங்க, பேபிஸ். ஓகேங்களா? பிளான்ஸாக இருந்தால் யங் பிளான்ட், சீட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த ப்ராசஸ் பை விச் கேரக்டர்ஸ் ஆர் பாஸ்ட் ஃப்ரம் பேரண்ட் டு ப்ராஜெனி. ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னாலும் ப்ராஜெனினாலும் யங் ஒன்ஸ், குழந்தைங்கன்னு அர்த்தம். இங்கே கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னாலும் ப்ராஜெனினாலும் யங் ஒன்ஸ். ஓகேங்களா? யங்கர் பேபிஸ். இட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. இந்த இடத்துல நீட் கொஷின் வரும். என்ன சார் இந்த இடத்துல நீட் கொஷின், ப்ராஜெனின்னு ஆஃப்ஸ்ப்ரிங்னா என்னென்னா? இல்லை, பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. டோன்ட் ஃபர்கெட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி யார்? இன்ஹெரிட்டன்ஸ், டோன்ட் ஃபர்கெட். ஓகே, வேரியேஷன்னா என்ன? இட் இஸ் த டிகிரி பை விச் ப்ராஜெனி டிஃபர் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ப்ராஜெனினா குழந்தைங்கன்னு சொன்னோம். அவங்க எந்த அளவுக்கு, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து குழந்தைங்க எந்த அளவுக்கு அப்பியரன்ஸில், பிஹேவியரில், கேரக்டர்ஸில் டிஃபர் ஆகி இருக்காங்க, எந்த அளவுக்கு டிஃபர் ஆகியிருக்காங்க, அதான் டிகிரிங்கிறது அந்த அளவை ரெப்ரசன்ட் பண்ணுது. எந்த அளவுக்கு குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து டிஃபர் ஆகி இருக்கிறாங்க, தட் இஸ் வேரியேஷன். அவ்வளவுதான். ஸோ பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி இன்ஹெரிட்டன்ஸ். எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து குழந்தைங்க டிஃப்ரெண்ட் ஆகியிருக்காங்க, தட் இஸ் வேரியேஷன். இதை கொஷினில் கேட்கலாம், பார்த்துக்குங்க. பட் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெரிடிட்டியோட அடிப்படை பேசிஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? கேரக்டர்ஸ் பாசிங் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங், அவ்வளோதான். ஹியூமன்ஸ் நியூ ஃப்ரம் as early as 8000 to 1000 BC. பிஃபோர் கிரைஸ்ட்னா அப்படியே நெகட்டிவில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? 8000னா ரொம்ப குறைவுன்னு அர்த்தம், 1000னா ரொம்ப ஜாஸ்தின்னு அர்த்தம். அந்த மாதிரி 900 BCனா இன்னும் ஜாஸ்தி, இன்னும் ரீசெண்ட். 800 BCனா 900 விட
இன்னும் ரீசன்ட் டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1000 இஸ் ரீசன்ட், 8000 இஸ் ஓல்டர் ஒன். பிசினா பிஃபோர் கிறிஸ்ட்னா முன்னாடி, ஏசு பிறப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏசு பிறப்பதற்கு 8000 இயர்ஸ், அதாவது 8000 வருஷத்துக்கு முன்னாடினா இதுதானே ரொம்ப ஓல்டர், இது ரீசன்ட் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, தட் ஒன் ஆஃப் த காசஸ் ஆஃப் வேரியேஷன் ஹேஸ் ஹிடன் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் வேரியேஷனுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது 8000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஓகே, they exploited the variations that were naturally present in the wild population. wild population அப்படிங்கிறது என்னென்னா நேச்சுரலாக இருக்கிறது, அதுவாக வளர்றது, அதான் wild population of plants and animals to selectively breed and select for organisms that possessed desirable characters. ஸோ நமக்கு தேவையான கேரக்டர் உள்ள ஆர்கானிசத்தை எடுத்து கிராஸ் பாலினேட் பண்ணினாங்க அப்போவே. ஃபார் எக்ஸாம்பிள் த்ரூ ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் பெஸ்ட் கேரக்டர் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். அண்ட் டொமஸ்டிஃபிகேஷன்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து வீட்டு விலங்கா நம்ம வந்து அக்ரிகல்ச்சுரல் பிளான்ட்டாக அதை மாற்றுறது. வைல்டு பிளான்ட்டு காட்டு பகுதியில் தான் வளரும். அக்ரிகல்ச்சர் பிளான்ட்டுங்கிறது நீங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் தண்ணி பாய்ச்சி நீங்கள் வளர்க்குறது, அதான் டொமஸ்டிஃபிகேஷன் பிளான்ஸுக்கு. அனிமல்ஸ் அப்படின்னா என்ன, அது பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கும், அதை கயிறு போட்டு கட்டி வீட்டுக்கு பின்னாடி வளர்ப்பீங்க, அதான் டொமஸ்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிகேஷன் ஃப்ரம் ancestral wild cows we have well-known Indian breeds, example Sahiwal cows of Punjab. ஸோ வைல்டு கவுஸ் வீட்டில் தங்காது, அதை வந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணி நமக்கு வந்து கிராஸ் ஃபர்டிலைசேஷன் பண்ணி அதை டொமஸ்டிகேஷன் ஆக்கிட்டாங்க. வி மஸ்ட் ஹவெவர், இது நீட் கொஷின்ங்க, நீட் கொஷின். ஓகேங்களா? வெல் நோன் இண்டியன் ப்ரீட் டொமஸ்டிகேஷன் பண்ணது எது? சஹிவால் கவுஸ் ஆஃப் பஞ்சாப், டோன்ட் ஃபர்கெட். We must however recognize that though our ancestor knew about the inheritance of characters and variation, so inheritance தெரியும், variation தெரியும், they had very little idea about scientific basis of these phenomena. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் மெண்டல் வராரு. மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அவரோட லா வரத்துக்கு காரணம் என்னென்னா அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு லா வரத்துக்கு ப்ரூஃபு. நீங்கள் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் உங்களோட லா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். அதனால் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துட்டு தான் லாஸ் வரும். ஓகேங்களா? சரி, இட் வாஸ் டியூரிங் த mid-19th century that ஹெட்வேனா ரொம்ப ஸ்லோவாக முன்னேற்றம் அடைகிறது, வாஸ் மேட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ரொம்ப ஸ்லோவான டெவலப்மெண்ட் தான் இந்த ஜெனட்டிக்ஸில் நடந்துச்சு, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது. கிரிகோர் மெண்டல் conducted hybridization experiments on garden peas for 7 years. இந்த 7 years அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு கான்ட்ரடிக்ஷன் வரும். 8 years அப்படின்னு ஒரு சில இதில் கொடுத்துருப்பாங்க, 6 years கிடையாது, 8 yearsனு சில இதில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. NCERT என்ன சொல்லுது? 7 years. கிரிகோர் ஜோஹன் மெண்டல் எத்தனை வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் கார்டன் பீயில் பண்ணார்? கார்டன் பீனா பட்டாணி செடி, அது வந்து 7 வருஷம். 1856 to 63 வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் நீட் கொஷினில் கேட்பாங்க. ஆன்சர் இதுதான். அண்ட் ப்ரொப்போஸ்ட் த லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அவர் ப்ரப்போஸ் பண்ணார் பேஸ்ட் ஆன் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் கார்டன் பீ. ஓகே, during Mendel's investigation into inheritance patterns, it was for the first time that statistical analysis and mathematical logics were applied to the problems in biology. So biologyல first time statistics and mathematics things எல்லாம் கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணுறாரு கிரிகோர் ஜோஹன் மெண்டல். ஏன்னா அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். ஓகேங்களா? ஸோ ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹேட் a large sampling size. லார்ஜ் சாம்பிளிங் சைஸ்னால் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அவர் ஆயிரக்கணக்கான பிளான்ஸை யூஸ் பண்ணுவார். இந்த பிக்சரைஸ்டாக பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், பட் அப்படி கிடையாது, thousands ஆஃப் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணார். கிராஃபிக்கலாக டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது 2 பிளான்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஃபாதர் மதர் அந்த மாதிரி, பேரண்ட்டுன்னு சொல்லி 2 பிளான்ட் அப்படி. பட் அவர் 2 பிளான்ட் ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணல, thousands ஆஃப் பிளான்ட்டை யூஸ் பண்ணார். அதான் லார்ஜ் சாம்பிளிங் சைஸ் விச் கேவ் கிரேட்டர் credibility, அதிகப்படியான நம்பகத்தன்மையை கொடுத்துச்சு.
இது நீட் கொஷினில் கேட்பாங்க. ஏன் நமக்கு வந்து கிரிகோர் ஜோஹன் மெண்டல் தான் ஃபுல் நேம். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கிரேட்டர் கிரெடிபிலிட்டி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ஹி யூஸ்ட் லார்ஜ் சாம்பிளிங் சைஸ். இதுதான் ஆன்சர், பார்த்துக்கங்க. டு த டேட்டா தட் ஹீ கலெக்டட். ஸோ அவர் கலெக்ட் பண்ண டேட்டா இன்ஃபர்மேஷனுக்கு அதிக நம்பகத்தன்மை இருக்கிறதுக்கு காரணம் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பெரிய லார்ஜ் சாம்பிளிங் சைஸை யூஸ் பண்ணார். ஆல்சோ த கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஹிஸ் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ அவர் என்ன முடிவெல்லாம் கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தார் வித் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் சக்ஸசிவ் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் டெஸ்ட் பிளான்ஸ் கார்டன் பி மறந்துடாதீங்க. proved that his results pointed to general rules of inheritance rather than being unsubstantiated ideas. அது என்ன சார்? unsubstantiated ideas without proof இல்லாமல் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சும்மா கற்பனையாக சொல்கிறது. எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது, அவங்க இஷ்டத்துக்கு அள்ளி விட்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் unsubstantiated without proof. Mendel investigated characters in garden pea plant that were manifested as two opposing traits. So manifested as and the tall, dwarf and the difference, visible differences order இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் டால் மேனிஃபெஸ்ட்னா ஷோ அப், வெளியில் காமிக்கிறது. அந்த மாதிரி எப்படி காமிக்கிறது? டூ அப்போசிங் ட்ரைட்ஸ், அதாவது எக்ஸ்டர்னலாக அதோட ட்ரெய்ட்னா கேரக்டர் ஆப்போசிட் கேரக்டர் இருக்கும். டால் ஆர் டுவார்ஃப் பிளான்ட், இடப்பட்ட குட்டி பிளான்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு பாதி மீடியமான ஹைட் அப்படிங்கிற ஒன்று எடுக்க மாட்டாங்க. எல்லோ ஆர் க்ரீன், எல்லோயிஷ் க்ரீன் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. லைட் எல்லோ, பேல் க்ரீன் அப்படிலாம் எதுவும் எடுக்க மாட்டாங்க. இருந்தால் எல்லோ கலரில் இருக்கணும், இல்லைனா க்ரீன் கலர் சீடாக இருக்கணும். அந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்க. திஸ் allowed him to set up a basic framework of rules governing inheritance. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய ரூல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. விச் வாஸ் எக்ஸ்பேண்டட் ஆன் பை லேட்டர் சயின்டிஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்து ஜெனட்டிக்ஸில் டெவலப்மெண்ட் வரதுக்கு காரணம் பேசிஸாக இருந்தது மெண்டலோட லாஸ் தான். So later scientists to account for all the diverse natural observations and the complexity inherent in them. ஸோ அந்த சிக்கலான இன்ஹெரண்ட் இது எல்லாத்தையும் ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இவரோட லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், மெண்டல் கண்டக்டட் சச் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் ஆர் கிராஸ் பாலினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் யூஸிங் செவரல் ட்ரூ ப்ரீடிங் பீ லைன்ஸ். சார் இப்போ ட்ரூ ப்ரீடிங்னா என்ன சார்? ட்ரூ ப்ரீடிங் பீ லைன்ஸ் இங்கே பாருங்கள். கேபிட்டல் டி டால் ட்ரூ ப்ரீடிங், ஸ்மால் டி டுவார்ஃப் ட்ரூ ப்ரீடிங். சார் இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டிலாம் எப்படி வந்துச்சு? அது எல்லாமே தியரட்டிக்கலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டிங்கிறது டாலாக தான் இருக்கும், பட் இட் இஸ் நாட் ட்ரூ லைன், இட் இஸ் அ ஹைப்ரிட். ஸோ ரெண்டுமே சேம் அல்லீல்ஸாக இருந்துச்சுன்னா சேம் லெட்டராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ட்ரூ லைன்ஸ். ஸோ அவர் யூஸ் பண்ணது ட்ரூ ப்ரீடிங் பீ லைன்ஸ். பீனா பட்டாணி செடி. A true breeding line is one that, having undergone continuous self-pollination, shows the stable traits, inheritance and expression for several generation. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ட்ரூ ப்ரீடிங் லைனை எப்படி கொண்டு வரதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட கேபிட்டல் டி ஸ்மால் டி மட்டும்தாங்க இருக்குது. என்கிட்ட கேபிட்டல் டி பிளான்ட்டே இல்லை. இருக்கிறது பூராமே கேபிட்டல் டி ஸ்மால் டி பார்க்குறதுக்கு டாலாக தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க? இதை செல்ஃப் பாலினேட் பண்ணுவாங்க. கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் டிங்கிற ஒரு பிளான் கிடைக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டிங்கிற ஒரு பிளான் கிடைக்கலாம், ஸ்மால் டிங்கிற பிளான் கிடைக்கும். இது ஃபீனோடைப் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இது மட்டும் டுவார்ஃபாக இருக்கும். ட்ரூ ப்ரீடிங் டுவார்ஃப் கிடச்சிருச்சு. இப்போது இதுவும் டாலாக தான் இருக்கும், இதுவும் டாலாக தான் இருக்கும். எகெயின் இதை திருப்பியும் செல்ஃப் பாலினேட் பண்ணுங்கள், இதை திருப்பியும் செல்ஃப் பாலினேட் பண்ணுங்கள். சி கேபிட்டல் டி இன்ட்டு கேபிட்டல் டி நான் செல்ஃப் பாலினேட் பண்ணேன்னா எல்லாமே டாலாக மட்டும்தான் இருக்கும். கேபிட்டல் டி ஸ்மால் டியை நான் செல்ஃப் பாலினேட் பண்ணால், கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டியை நான் செல்ஃப் பாலினேட் பண்ணேன்னா, கேபிட்டல் டி ஸ்மால் டி
இது ரெண்டு கேமெட்டும் சேர்ந்தா கேபிட்டல் டி டால் கிடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா டால் கிடைக்கும். இதுவும் சேர்ந்ததுன்னா டுவார்ஃப் பிளான்ட் கிடைக்கும். ஸோ எந்த டால் பிளான்ட்டை செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது டுவார்ஃப் பிளான்ட்டும் கிடைக்குதோ தட் இஸ் நாட் அ பியூர் லைன். எந்த டால் பிளான்ட்டை செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது ஒன்லி டால் பிளான்ட்ஸ் மட்டும் கிடைக்குது, ஸ்மால் பிளான்ட்ஸே கிடைக்கல, டுவார்ஃப் பிளான்ட்ஸே கிடைக்கலையோ தட் இஸ் பியூர் டால். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பியூர் டாலும் ஹைப்ரிட் டால் அதல்லது ஹெட்ரோசைகோட் டாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரூ ப்ரீடிங் லைன் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ டுவார்ஃப் பிளான்ட் ட்ரூவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தட் ஈவன் உங்கள்கிட்ட ஹைப்ரிட் பிளான்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது யூ வில் கெட் பியூர் டால் அண்ட் பியூர் டுவார்ஃப். எப்படிங்கிறத இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரி, ஓகே. ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரூ ப்ரீடிங் லைனை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். Mendel selected 14 true breeding pea plant varieties. இந்த இடத்துல நீட் கொஷினில் how many pea plant varieties Mendel used அப்படின்னு கேட்டால் 14 true breeding pea plant varieties. How many pairs, பேருங்கிற டேர்ம் கேட்டாங்கன்னா pairs அப்படிங்கிற டேர்ம் கேட்டால் 7. நம்பர் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ்னு கேட்டாங்கன்னா 14 ட்ரூ ப்ரீடிங் pea plant varieties. கொஷினை பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அவங்க பேர் கேட்குறாங்களா நம்பர் கேட்குறாங்களா? டைரக்ட் நம்பர் கேட்டால் 14, பேர் கேட்டால் பேர்ஸ். எத்தனை பேர்ஸ்னால் காலில் ஜோடி செருப்பு போடுறோம், காதில் தோடு கம்மல் போடுறோம், அந்த மாதிரி பேரா. ஓகே, ஸோ 14ங்கிறத 7 பேர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஆஸ் pairs which were similar except for one character with contrasting traits. ஸோ என்னது கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதாவது டால் டுவார்ஃப் அந்த மாதிரி. Some of the contrasting traits selected were smooth or wrinkled seeds, yellow or green seeds, inflated or constricted. அதுனா என்ன சார்? இந்த மாதிரி பீ பிளான்ட்டு அந்த அவரை செடி துவர செடிலாம் இருக்குல்ல, அதோட பாட்னா இந்த அவுட்டரில் நான் வரைஞ்சிருக்கேன் இந்த லைன். இப்படி இருந்தால் இன்ஃப்ளேட்டட், இப்படி இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேட்டடா கன்ஸ்ட்ரிக்டடா. க்ரீன் ஆர் எல்லோ பார்ட்ஸ்னால் இந்த வெளியில் இருக்கிறதா க்ரீன் கலரில் இருக்குமா எல்லோ கலரில் இருக்குமா? டால் பிளான்ட்டா டுவார்ஃப் பிளான்ட்டா அந்த மாதிரி. இதில் எல்லா கேரக்டரும் சொல்லலை, எல்லா கேரக்டரும் இங்கே இருக்குது இந்த டேபிளில். ஸ்டெம் ஹைட், டால் டுவார்ஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட், உயரத்தை வச்சு டால்னால் ரொம்ப டாலராக இருக்காங்க, டுவார்ஃப்னால் குட்டியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஃப்ளவர் கலர், ஃப்ளவர் பொசிஷன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியல் டெர்மினல். சைடில் ஃப்ளவர் இருந்தால் ஆக்சியல், டிப்பில் ஃப்ளவர் இருந்தால் டெர்மினல், அவ்வளோதான். ஸோ சில பிளான்ட்டில் ஃப்ளவர் டிப்பில் இருக்கும் டெர்மினல், சில பிளான்ட்டில் ஃப்ளவர் சைடில் இருக்கும் ஆக்சியல். பாட் ஷேப், அதை இப்போ வரைஞ்சி காமிச்சோம் இல்லையா, இன்ஃப்ளேட்டட் கன்ஸ்ட்ரிக்டட். பாட் கலர் க்ரீன் ஆர் எல்லோ. சீட்ஸ் ஷேப் ரவுண்ட் ஆர் ரிங்கிள்டு. சீடு சில இதில் அப்படியே வட்டமாக இருக்கும், சில இதில் சொறி பிடிச்ச மாதிரி இருக்கும். ரிங்கிள்டுனா சொறி பிடிச்சது, சுருங்கி போனதுன்னு அர்த்தம். சீட் கலர் எல்லோ ஆர் க்ரீன். இந்த இடத்துல பாட்னா க்ரீன் எல்லோ, க்ரீன் தான் டாமினன்ட், எல்லோ ரிசசிவ். சீட்னா அப்படியே உல்டாவாக வரும், எல்லோ டாமினன்ட் க்ரீன் ரிசசிவ், மறந்துடாதீங்க. இவங்களே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கிறதுலாம் டாமினன்ட், ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கிறதெல்லாம் ரிசசிவ். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. பாட் கலர் வந்து க்ரீன் தான் உங்களுக்கு டாமினண்ட்டுங்கிறதுக்கு பிஜி ஞாபகம் வச்சுங்க, பிஜி. சீடுக்கு அப்படியே உல்ட்டா, சீடுக்கு உல்ட்டா, எல்லோ தான் டாமினன்ட் ஞாபகம் வச்சுங்க, கொஷின் கேட்கலாம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், ஸ்டெம்மோட ஹைட்டு ஒன்று தான் வரும், மீதி எல்லாமே 2 வரும் பாருங்கள். ஃப்ளவர் கலர், ஃப்ளவர் பொசிஷன், ஃப்ளவர் பற்றி 2 வந்துருச்சா, பாடுனா ஃப்ரூட் 2 வந்துருச்சா, பாடு, சீடு 2, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீன் மோனோஹைப்ரிட் கிராஸ் பற்றி இப்போ படிக்க போகிறோம். எக்கச்சக்கமான தியரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் சிம்பிள், எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி தான். இந்த கிளாஸை கவனித்தா, இந்த கிளாஸை முடித்ததுக்கப்புறம் இதை படிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கூடாது, எல்லாம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எதுக்கு உட்காந்து லைன் பை லைன் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கொஷின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு மைண்டில் வந்து கிராப் பண்ணி வச்சுக்கணும். சரி,
Let us take the example of one such hybridization experiment carried out by Mendel, where he crossed tall and dwarf pea plants to study inheritance of one gene. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். He collected the seed produced as a result of this cross and grew them to generate plants of the first hybrid generation. நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். This generation is also called filial 1 progeny. இப்போ ஃபிலியல்னா என்ன சார் மீனிங்? ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபிலியல் 1. ஃபிலியல்னா என்ன அர்த்தம்னா சன் ஆர் டாட்டர். அது என்ன சன் ஆர் டாட்டர்? அது ஆனா அப்போ பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ரெண்டுக்கும் காமனாக என்ன சொல்கிறது? ஃபிலியல். ஃபிலியல்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் சைல்டை ரெப்ரசன்ட் பண்ணும். சன்னையும் ரெப்ரசன்ட் பண்ணும், டாட்டரையும் ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால தான் ஃபிலியல்னு சொல்லிட்டாங்க. மகன் அல்லது மகள் அப்படின்னு அர்த்தம். First generationங்கிறதுனால filial 1 progeny or F1. Mendel observed that all the F1 progeny plants were tall like one of its parents. None were dwarf. இப்போ என்ன சொல்கிறாரு? இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. பியூர் டால் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டாரு, பியூர் டுவார்ஃப் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டாரு. எப்படி பியூர் எடுத்துப்பாங்கன்னா கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் பியூரா இல்லையான்னு. சரி, இது பேரண்ட்ஸு. இப்போ F1 ஜென்ரேஷன் வரதுக்கு முன்னாடி கேமிட்ஸ் வரும். கேபிட்டல் டியில் இப்படி ஒரு டைப் ஆஃப் கேமிட் தான் ஃபார்ம் பண்ணும். ஸ்மால் டினா ஒரு டைப் ஆஃப் கேமிட் தான் ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு கேமிட்டும் சேர்ந்து கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வந்தால் எல்லாமே டாலாக தாங்க இருந்துச்சு. F1 ஜென்ரேஷன் ஃபிலியல் 1 ஜென்ரேஷனில் எல்லாமே கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு டாலாக தான் இருந்துச்சு. ஒருத்தர் கூட டுவார்ஃபாக இல்லை. அதை தான் அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ F1 ப்ராஜனி எல்லாமே டாலாக இருந்துச்சு. லைக் ஒன் ஆஃப் இட்ஸ் பேரண்ட்ஸ். நன் வேர் டுவார்ஃப். அனதர் பேரண்ட்டு குட்டியாக இருந்தாங்கல்ல, அவங்கள மாதிரி ஒருத்தர் கூட இல்லை. He made similar observation for the other pairs of traits. He found that the F1 always resembled either one of the parents and that the trait of other parent was not seen in them. ஸோ ஒரு பேரண்ட்டோட கேரக்டர் மட்டும்தான் F1ல வருது, இன்னொரு பேரண்ட்டோட கேரக்டர் F1ல வரல. ஒன் ஜீன் பற்றி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்போ. ஓகேங்களா? ப்ரொவைடட் பேரண்ட்ஸ் வந்து ட்ரூ ப்ரீடிங் லைனாக இருக்கணும். அது எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரி, Mendel then self-pollinated tall F1 plants. To his surprise, found that in filial 2 generation, second generationல some of the offsprings were dwarf. இப்போது கேபிட்டல் டி அதாவது டால் பிளான்ட் டுவார்ஃப் பிளான்ட்டை க்ராஸ் பண்ணி F1 ஜென்ரேஷனில் எல்லாமே டாலாக இருந்துச்சு. இனிமேல் டுவார்ஃப் வராதாட்டுக்குடா, டுவார்ஃப் அந்த குட்டி பிளான்ட்டே வராது போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டாரு. பட் இப்போது F1 ஜென்ரேஷன் அப்படிங்கிறது கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதை திருப்பி செல்ஃப் பாலினேட் பண்ணால் அவருக்கு டுவார்ஃப் பிளான்ஸ் வந்துச்சு. சம் டுவார்ஃப் பிளான்ஸ் வந்துச்சு, குட்டி பிளான்ஸு. என்னடா காணா போச்சுன்னு நினச்சது, ஒரு ஜெனரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ்ஸே ஆகாத பேரண்டல் கேரக்டர் திருப்பியும் செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறான். எங்கடா இருந்த நீ போன ஜெனரேஷனில் அப்படின்னு கேட்குறாரு. The character that was not seen in the F1 generation was now expressed. F1 generationல இல்லாத கேரக்டர் இப்போ எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. The proportion of plants that were dwarf were, அந்த ப்ரொப்போர்ஷன் எப்படி இருந்துச்சு F2 ஜென்ரேஷனில்? 1/4 ஆஃப் த F2 plants அது வந்து டுவார்ஃபாக இருந்துச்சு. while 3/4 ஆஃப் த F2 plants were tall. ஸோ அப்பியரன்ஸில் அதாவது 75% டால், 25% டுவார்ஃபாக இருந்துச்சு. 1/2 டுவார்ஃப், 3/4 டால் பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ த டால் அண்ட் எங்கே இருக்குது? ஓகே, the tall and dwarf traits were identical to their parental type and did not show any blending. That is, all the offsprings were either tall or dwarf. None were of in-between heights. ஸோ blending அப்படின்னா மிக்சிங் ஆஃப் கேரக்டர்ஸ்னு அர்த்தம். ஒன்று உயரமாக இருக்கும், 6 சென்டிமீட்டர், 6 மீட்டர்னா 6 மீட்டரில் இருக்கும். இல்லைன்னா டுவார்ஃப் 2 மீட்டர்னா 2 மீட்டராக இருக்கும். 3.5 ரெண்டுக்கு இடையில 4 மீட்டர், அந்த மாதிரி பிட்வீன் ஹைட் யாருமே வரல. வச்சா குடுமி, எடுத்தா மொட்டை அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தால் டால், இல்லைன்னா டுவார்ஃப். ரெண்டுக்கும் இடப்பட்ட கேரக்டரே வரலை. அதை அவர் அப்சர்வ் பண்ணார். சிமிலர் ரிசல்ட்ஸ் வேர் அப்டைன்ட் வித் த அதர் ட்ரைட்ஸ் தட் ஹீ ஸ்டடிட். 7 பேர்ஸ், 14 ட்ரைட்ஸ், அது எல்லாத்துக்குமே அவர் வந்து ஸ்டடி பண்ணிட்டார். எல்லாமே இதே ரிசல்ட் தான் வந்துச்சு. என்னது? F1 ஜென்ரேஷனில் ஒரு பேரண்ட்டோட கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆச்சு, இன்னொரு பேரண்ட்டோட கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை. F2 ஜென்ரேஷனில் 2 பேரண்டல் கேரக்டரும் எக்ஸ்ப்ரெஸ் ஆச்சு. அதில் 1/2
சாரி 1/2 அது என்ன சொல்கிறது, 1/4 நாட் 1/2, 1/4 ஏற்கனவே சொன்னப்பையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். 1/4 நாட் 1/2, 1/4 25%. 1/4 F2 ஜென்ரேஷனில் டுவார்ஃப் அந்த ரிசசிவ் கேரக்டர் வந்துச்சு. 3/4 நமக்கு டால் அந்த டாமினன்ட் கேரக்டர் வந்துச்சு. ஓகேங்களா, 1/4 அண்ட் 3/4 இப்படி ரிசல்ட் வந்துச்சு எல்லா கேரக்டர்ஸ்க்குமே F2 ஜென்ரேஷனில். Only one of the parental trait was expressed in F1 generation, while at the F2 stage both the traits were expressed in the proportion of 3:1. The contrasting traits did not show any blending at either F1 or F2 generation. So எந்த ஸ்டேஜ்லேயுமே blending mixing of characters நடக்கலை. ஓகே, இப்போது நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் டால் பிளான்ட் டுவார்ஃப் பிளான்ட். டால் பிளான்ட் டுவார்ஃப் பிளான்ட் வந்துச்சு. ஓகேங்களா, சரி. இந்த டால் பிளான்ட்டை அதோட கேமிட்டு கேபிட்டல் டி மட்டும் தான் வரும். ஸ்மால் டி டுவார்ஃப் பிளான்ட்டுக்கு இது தான் கேமிட்டாக வரும். இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணால் கேபிட்டல் டி ஸ்மால் டி எல்லாமே டால். நோ பிளண்டிங் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, இது F1 ஜென்ரேஷன். F1 ஜென்ரேஷனை செல்ஃப் பாலினேட் பண்ணும். செல்ஃப் பாலினேட் பண்ணால் F2 ஜென்ரேஷன் வரும். சரி, இப்போது செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது இதில் 2 டைப் ஆஃப் கேமிட் வரும். கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. சரி, கேபிட்டல் டி சேர்ந்தா இந்த மாதிரி பிளான்ட் வரும். கேபிட்டல் டி ஸ்மால் டி சேர்ந்தா இந்த மாதிரி பிளான்ட் வரும். ஸ்மால் டி கேபிட்டல் டி சேர்ந்தா எகெயின் இந்த மாதிரி பிளான்ட். ஸ்மால் டி. ஓகேங்களா, திஸ் இஸ் டால், திஸ் இஸ் டால், திஸ் இஸ் டால், திஸ் இஸ் டுவார்ஃப். ரெண்டுமே ஸ்மால் டீயாக இருந்தால் டுவார்ஃப். ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க 3/4 டால், 1/4 டுவார்ஃப் அப்படி இருந்துச்சுன்னு போன இதில் படித்தோம். ஓகே, based on these observation, Mendel proposed that something was being stably passed down. Passed down parents கிட்ட இருந்து offspring childrenக்கு. Unchanged, சேஞ்சே ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் F1ல் இல்லாத அந்த டுவார்ஃப் கேரக்டர் F2ல் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. அப்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகாமல் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஹிடனாக இருந்தாலும். ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் த்ரூ கேமிட்ஸ் ஓவர் சக்ஸசிவ் ஜெனரேஷன். ஓவர் சக்ஸசிவ் ஜெனரேஷன் அப்படிங்கிறது F1ல் இல்லாட்டியும் F2 அடுத்த ஜென்ரேஷனில் அந்த கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? கேமிட்ஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃப்ரம் ஹூம் டு ஹூம்? பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். He called these things as factors. Now we call them as genes. இது நீட் கொஷினில் கேட்பாங்க. நம்ம இப்போ ஜீன்னு சொல்கிறத மெண்டல் அப்போ என்னன்னு சொன்னார்? ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். ஜீன்ஸ் தேர்ஃபோர் ஆர் த யூனிட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். நீட் கொஷின். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படிங்கிறது இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸோட யூனிட்டு ஜீன் ஆர் ஃபேக்டர். புரியுதுங்களா? மறந்துடக்கூடாது, எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மெண்டலோட கருத்துக்கள். மெண்டல் நமக்கு விட்டுட்டு போன ஃபேக்டர்ஸ், அதாவது மீன்ஸ் ஃபேக்ட்ஸ். ஃபேக்டர்ஸ் இல்லை, ஃபேக்ட், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ். ஸோ அதாவது அது பேர் என்னங்க, ஹெரிடிட்டியோட பேசிஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸோட யூனிட்டு ஜீன்ஸ், மறந்துடாதீங்க. இதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க. தே கண்டெயின் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ரெக்வயர்ட் டு எக்ஸ்பிரஸ் அ பர்டிகுலர் ட்ரைட் இன் அன் ஆர்கானிசம். யார்? ஜீன் தான் ஒரு பர்டிகுலர் ட்ரைட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்காங்க. ட்ரைட்னா கேரக்டர். ஜீன்ஸ் விச் கோட் ஃபார் எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் ஆர் நோன் அஸ் அல்லீல்ஸ். சி, கேபிட்டல் டி அப்படிங்கிறது ஒரு ஜீன். இன்னொரு கேபிட்டல் டி வந்துருச்சுன்னா இது ரெண்டையும் நான் அல்லீல்னு சொல்லணும். கேபிட்டல் டி ஒரு ஜீன், ஸ்மால் டி ஒரு ஜீன், பேர் ஆஃப் ஜீனை அல்லீல்ஸ் அப்படிம்போம். தட் இஸ் தே ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சேம் ஜீன். சேம் ஜீன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இஃப் வி யூஸ் அல்ஃபபெட்டிக்கல் சிம்பிள்ஸ் ஃபார் ஈச் ஜீன், தென் த கேபிட்டல் லெட்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் த ட்ரைட் எக்ஸ்பிரஸ்ட் அட் F1 ஸ்டேஜ். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க கேபிட்டல் ட்ரைட்டை டாமினன்ட் கேரக்டருக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொல்லலை. F1 ஸ்டேஜில் என்ன எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதோ அதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. பட் F1 ஸ்டேஜில் என்ன கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்? டாமினன்ட் கேரக்டர். எல்லாம் ஒன்று தான். அண்ட் த ஸ்மால் ஆல்ஃபபெட் ஃபார் த அதர் ட்ரைட். அதர் ட்ரைட்னா என்ன? எக்ஸ்ப்ரெஸ் ஆகாத ட்ரைட். அப்போது டால் பிளான்ட்டு
dwarf plant ரெண்டையும் கிராஸ் பண்ணி F1ல டால் எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு. அப்போ டால்க்கு கேபிட்டல் டி, உயரமாக இருக்கிறதுனால கேபிட்டல் டி இல்லை, F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆனதுனால கேபிட்டல் டி, அவ்வளோதான். எக்ஸ்பிரஸ் ஆகலைன்னா ஸ்மால் டி. For example, in case of characters of height, capital T is used for tall trait and small t for dwarf, and capital T and small t are alleles of each other. ஓகேங்களா, ஏன்னா கேபிட்டல் டி வந்து டால்னஸாக கொடுக்க போகுது, ஸ்மால் டி வந்து டுவார்ஃப்னஸாக கொடுக்க போகுது. ஹென்ஸ் இன் பிளான்ஸ் த பேர்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் ஃபார் ஹைட் வுட் பி கேபிட்டல் டியாக இருக்கலாம் பியூர் டால், கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருக்கலாம் ஹைப்ரிட் டால், அதாவது ஜெனட்டிக்கலி ஹைப்ரிட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கேரக்டர் டால். ஸ்மால் டியாக இருக்கலாம் அல்லீல் டுவார்ஃப்னா குட்டியாக வரப்போகுது. Mendel also proposed that in a true breeding, tall or dwarf P variety, the allelic pair of genes for height are identical or homozygous, capital T and small t respectively. இவர் என்ன சொல்கிறாரு, ட்ரூ ப்ரீடிங்கில் டால் ஆர் டுவார்ஃப் பி பிளான்ட் வந்துச்சுன்னா ட்ரூ ப்ரீடிங்கில் அல்லீல் வந்து சிமிலராக இருக்கும்ட்டாரு. ட்ரூ ப்ரீடிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹோமோசைகஸ், ஒரே மாதிரி இருந்தால் ட்ரூ ப்ரீடிங். Capital T and small t are called genotype of the plant, while the descriptive termனா சொல்லால் சொல்கிறது, எழுதுறது, உயரமாக இருக்குது, குட்டியாக இருக்குது அப்படின்னு கேரக்டரை வச்சு சொல்கிறது. டால் அண்ட் dwarf are phenotypeனா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிறது. What then would be the phenotype of the plant that had a genotype capital T small t? டால், அதை நமக்கு தெரியுமே, டால் தான், ஏன்னா கேபிட்டல் டி தானே டாமினன்ட்டு. ஓகே, ஆஸ் மெண்டல் ஃபவுண்ட் த ஃபினோடைப் ஆஃப் F1 heterozygote capital T small t to be exactly like capital T parent in appearance, he proposed that in a pair of dissimilar factorsனா capital T small t, factorனா gene, dissimilar alleles, ஓகேங்களா, one dominates the other, capital T dominates small t as in F1 and hence is called dominant. யாரை டாமினேட் பண்ணுறா, கேபிட்டல் டி ஸ்மால் டியை டாமினேட் பண்ணுறாங்க, அப்போ கேபிட்டல் டி டாமினன்ட், ஸ்மால் டி எக்ஸ்பிரஸ் ஆகலை, அப்போ ரிசசிவ். while the other factor எது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகலை, தட் இஸ் ரிசசிவ். இன் திஸ் கேஸ் கேபிட்டல் டி ஃபார் டால்னஸ் இஸ் டாமினன்ட் ஓவர் ஸ்மால் டி ஃபார் டுவார்ஃப்னஸ். ஸோ இப்படி தான் டாமினன்ட் கேரக்டரை கண்டுபிடிக்கிறாங்க. F1ல எக்ஸ்பிரஸ் ஆகிறது டாமினன்ட், F1ல எக்ஸ்பிரஸ் ஆகாமல் போகிறது ரிசசிவ், தட் இஸ் ரிசசிவ். He observed identical behavior for all the other characters or trait pairs that he studied. மற்ற கேரக்டர்ஸ்க்கும் 7 pairs of charactersங்க, 14 traitsங்க, அத்தனைக்குமே அவர் வந்து எது டாமினன்ட் எது ரிசசிவ்னு கண்டுபிடிச்சிட்டார். அதாவது F1ல எக்ஸ்பிரஸ் ஆனால் டாமினன்ட், ட்ரூ ப்ரீடிங் வச்சு கிராஸ் பண்ணுறீங்க, F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகிறது டாமினன்ட், F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகாதது ரிசசிவ், அவ்வளோதான். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். வித்தவுட் எக்ஸ்பெரிமெண்ட் யூ கேனாட் சே. குட்டியாக இருந்தால் ரிசசிவ், உயரமாக இருந்தால் டாமினன்ட்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டையும் கிராஸ் பண்ணி F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆனால் டாமினன்ட், எக்ஸ்பிரஸ் ஆகலைன்னா ரிசசிவ், அவ்வளவுதான். குள்ளமாக இருந்தால் ரிசசிவ்னு நீங்களாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இட் இஸ் கன்வீனியன்ட் அண்ட் லாஜிக்கல் டு யூஸ் த கேபிட்டல் அண்ட் லோவர் கேஸ் ஆஃப் an alphabetical symbol to remember this concept of dominance and recessiveness. Do not use capital T for tall உயரம், ஸ்மால் டி ஃபார் டுவார்ஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டிங்கிறதுனால டி யூஸ் பண்ணாதீங்க, கன்ஃபியூஷன் வந்துடும். பிகாஸ் யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் வெதர் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி ஆர் அல்லீல்ஸ் ஆஃப் த சேம் ஜீன் ஆர் கேரக்டர் ஆர் நாட். ஏன் அப்படின்னா, இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது தனித்தனியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கேமிட் ஃபார்மேஷனில், இது உயரத்தை தான் சொல்லுதா, கன்ஃபியூஷன் வந்துடும். பர்டிகுலராக எல்லோ க்ரீன்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால் சேம் லெட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது டாமினண்ட்டுக்கு கேபிட்டல் வைனா எல்லோ கலராக இருந்தால் க்ரீன் கலருக்கு ஜி யூஸ் பண்ணாமல் ஸ்மால் வை யூஸ் பண்ணணும். சேம் லெட்டர் தான் ரிசசிவ்க்கு யூஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ அல்லீல்ஸ் கேன் பி சிமிலர் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் ஹோமோசைகோட்ஸ், கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி பேரு ஹோமோசைகோட்ஸ் பார்த்துக்குங்க. ஆர் கேன் பி டிஸ்சிமிலர் as in the case of heterozygote, capital T small t க்கு பேரு heterozygote. ஏங்க இங்கே homozygote heterozygoteங்கிற டேர்ம் வருது? கேபிட்டல் T is a gamete, small t is a gamete, ரெண்டு கேமிட்டும் ஃபியூஷன் ஆகி வர்றது ஜைகோட் தானே. அதில் டிஸ்சிமிலர் அல்லீல்ஸ் இருந்தால்
heterozygote. சேம் அல்லீல்ஸ் கேபிட்டல் டின்னு அந்த பிளான்ட்டோட ஜைகோட்டில் இருந்தால் ஹோமோசைகோட். அதுதான் அந்த ஜைகோட்ங்கிற டேர்ம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சின்ஸ் த கேபிட்டல் டி ஸ்மால் டி plant is heterozygous for gene controlling one character, that is height, it is a monohybrid, and the cross between capital T and small t is a monohybrid cross. Mono அப்படின்னா single gene இதில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஹைப்ரிட் அப்படின்னா capital T small t, அதாவது 2 different character உள்ள plant, tall and dwarf plant cross பண்ணி வர்றது ஹைப்ரிடாக தான் இருக்கும், பியூராக இருக்காது. அதான் ஒரு ஜீனுங்கிறதுனால மோனோ, 2 different character எடுத்து cross பண்ணதுனால ஹைப்ரிட், மோனோ ஹைப்ரிட் cross. From the observation that the recessive parental trait is expressed without any blending in the F2 generation. இங்கே என்ன சொல்கிறாங்க, ரிசசிவ் பேரண்டல் ட்ரைட்டுங்கிறது என்ன, ஸ்மால் டி எந்த ஒரு பிளண்டிங்கும் ஆகாமல் F2ல் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. F1ல் ரிசசிவ் பேரண்டல் ட்ரைட் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது, F2 ஜெனரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. We can infer that when the tall and dwarf plant produce gametes by the process of meiosis, the alleles of the parental pair separate or segregate from each other and only one allele is transmitted to a gamete. NEET question. இங்கே நல்லா பாருங்கள், கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்கே இருக்குது பாருங்கள், பேரண்ட்டு எல்லோ கலரில் இருக்கிறது கேமிட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. கேபிட்டல் டியில் ஒரு கேபிட்டல் டி தான் ஒரு கேமிட்குள்ளே வருது, அனதர் கேபிட்டல் டி இன்னொரு கேமிட்குள்ளே போயிடுது, ஸ்மால் டினையும் கேமிட்குள்ளே போயிடுது. அப்போது அதுவே கேபிட்டல் டி ஸ்மால் டி பேரண்ட்டாக இருந்தால் 2ல் ஒரு அல்லீல் ஒரு கேமிட்குள்ளே போவோம், இன்னொரு அல்லீல் இன்னொரு கேமிட்குள்ளே போவோம். அப்போ கேமிட்ஸ் எப்போவுமே பியூராக தான் இருக்கும், கேமிட்ஸில் ஒரு அல்லீல் தான் இருக்கும். ஸோ கேமிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பியூர், ஏன்னா ஒரு அல்லீல் இருக்கிறதுனால கேமிட் எப்போவுமே பியூராக தான் இருக்கும். திஸ் செக்ரிகேஷன் ஆஃப் அல்லீல்ஸ், செக்ரிகேஷன்னா பிரியறது அப்படின்னு அர்த்தம், இஸ் அ ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் ஸோ there is a 50% chance of gametes containing either allele as has been verified by the results of the crossing. So capital T small t அப்படின்னு வரும்போது அதோட கேமிட்டில் 50% கேமிட் வந்து கேபிட்டல் டியோட இருக்கும், 50% கேமிட்ஸ் வந்து ஸ்மால் டியோட இருக்கும். இங்கே 50%னா ஒரு கேமிட்டை இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு கேமிட்டில் 50% கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படி சொல்லலை. 10 கேமிட் வருதுன்னு வச்சுக்கோங்க, 10 கேமிட் வருது, அதில் 10ல் 5 கேபிட்டல் டியாக இருக்கும், 5 ஸ்மால் டியாக இருக்கும். இதுதான் 50% ஆஃப் த கேமிட்ஸ் ஆர் ரிசசிவ், 50% ஆஃப் த கேமிட்ஸ் ஆர் அந்த டாமினன்ட் அல்லீல்ஸோடு இருக்கும் இஃப் த பேரண்ட் இஸ் ஹெட்டிரோசைகோட். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. நம்பரை சொல்கிறாங்க அவங்க. இன் திஸ் வே கேமிட்ஸ் ஆஃப் த டால் கேபிட்டல் டி plant have all alleles capital T and gametes of dwarf plants have all alleles small t. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கேபிட்டல் டி டால் பிளான்ட்டோட அல்லீல்ஸ் எல்லாமே கேபிட்டல் டி மட்டும்தான், 100% கேபிட்டல் டி தான் இருக்கும் பியூர் பிளான்ட்டாக இருந்தால், ஹோமோசைகோட்டாக இருந்தால். அதே மாதிரி டுவார்ஃப் பிளான்ட்டோட அல்லீல்ஸ் எல்லாமே ஸ்மால் டீயாக மட்டும்தான் இருக்கும். ஓகே, டியூரிங் ஃபர்டிலைசேஷன் the 2 alleles capital T from one parent say through the pollenனா மேல் கேமிட்டுங்க, and another small t from other parent say through the எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபீமேல் பேரண்ட்டு, இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார், போலனை ப்ரொடியூஸ் பண்ணுறது மேல் பேரண்ட்டுங்க, ஆர் யுனைட்டட் டு ப்ரொடியூஸ் ஜைகோட்ஸ் தட் ஹேவ் 1 capital T allele and 1 small t allele. ஸோ 1 capital T allele 1 small t allele ரெண்டும் ஹெட்ரோசைகோட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன் அதர் வேர்ட்ஸ் த ஹைப்ரிட் ஹேவ் capital T small t since these hybrids contain alleles which express contrasting traits, the plants are heterozygous. See, அந்த plant வந்து டாலாக தான் இருக்கும், but genetically heterozygous. The production of gametes by the parents F1 இந்த capital T small t இருக்குல்லையா, இது the formation of zygote. The F1 F2 plants can be understood from the diagram called Punnett square. இந்த ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் புன்னட் ஸ்கொயர். புன்னட் ஸ்கொயர் வரைஞ்சால் ஸ்கொயராக தான் வரும். ஓகேங்களா, அதனால தான் அதுக்கு பேர் புன்னட் ஸ்கொயர். அந்த ஷேப் கண்டுபிடிச்சது புன்னட், ரெஜினால்ட் சி புன்னட், as shown in the figure 5.4. It was developed by a British geneticist ரெஜினால்டு சி புன்னட், அவர் தான் இதை கண்டுபிடிச்சார்.
அதுக்கப்புறம் இதை ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அதனால தான் இதுக்கு பேரே புன்னட் ஸ்கொயர். இட் இஸ் எ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் டு கால்குலேட் த ப்ராபபிலிட்டினா அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஆஃப் ஆல் பாசிபிள் ஜீனோடைப்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இன் எ ஜெனட்டிக் கிராஸ். ஸோ ஜெனட்டிக் கிராஸில் என்னென்ன பாசிபிலிட்டி ஆஃப் ஜீனோடைப்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபீனோடைப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பட் ஜீனோடைப்பை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த புன்னட் ஸ்கொயர் ஹெல்ப் பண்ணும். பார்த்துக்குங்க, பாசிபிள் ஜீனோடைப்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு புன்னட் ஸ்கொயர் ஹெல்ப் பண்ணுது. நீட் கொஷின். ஸோ the possible gametes are written on two sides, usually the top row and left column. ஸோ இந்த ரெண்டு சைடில் உங்களுக்கு பாசிபிள் கேமிட்ஸை எழுதிக்குவாங்க. ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் த பாக்ஸ் பிலோ. இந்த பாக்ஸ்க்குள்ளே பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் த பாக்ஸ் பிலோ இன் த ஸ்கொயர்ஸ் which generates a square output form. அதான் புன்னட் ஸ்கொயர். The Punnett square shows the parental tall capital T male and dwarf small t female plants. See, male female மாற்றி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் மாறாது. ஓகேங்களா? The gametes produced by them and F1 capital T small t progeny. The F1 plants of genotype capital T small t are self-pollinated. See, இந்த பிக்சரில் காமிக்கிறாங்க. செல்ஃப் பாலினேட் பண்ணுறோம். செல்ஃபிங் கேபிட்டல் டியை செல்ஃப் பாலினேட் பண்ணுறீங்க. இங்கே ஒரு கேபிட்டல் டி, இங்கே ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டினா செல்ஃப் பாலினேட் பண்ணுறோன்னு அர்த்தம். செல்ஃப் பாலினேட்டட். த சிம்பிள்ஸ் இது வந்து ஃபீமேல் அண்ட் இது வந்து மேல் ஆர் டினோட் ஃபீமேல் அண்ட் மேல் ஆஃப் ஏ F1 ஜென்ரேஷன் ரெஸ்பெக்டிவ்லி. சி, இப்படி வட்டம் போட்டு கீழே ப்ளஸ் போட்டால் ஃபீமேல், வட்டம் போட்டு மேலே ஏரோ போட்டால் மேல். அந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்க. The F1 plant, the genotype, F1 plant of genotype capital T small t when self-pollinated produce gametes of genotype capital T and small t in equal proportion. இந்த பிக்சரில் பாருங்கள், the parent of capital T small t அதை self-pollinate பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுற கேமிட்ஸு கேபிட்டல் டியும் ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்மால் டி கேமிட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறாங்க. ஓகேங்களா? இன் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் 50-50%. When fertilization takes place, the pollen grains of genotype capital T have 50% chance to pollinate eggs of the genotype capital T as well as genotype small t. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது இது மேல் கேமிட்ஸ்னு வச்சுக்கோங்க, இது ஃபீமேல் கேமிட்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த கேபிட்டல் டி கூட சேர்றதுக்கு 50% சான்ஸ், இந்த கேபிட்டல் டி இந்த ஸ்மால் டி கூட சேர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. அதே போல் இந்த ஸ்மால் டி போலன் கிரைன் ஸ்மால் டி கேபிட்டல் டிங்கிற எக்கு கூட சேர்றதுக்கு 50% சான்ஸ், ஸ்மால் டி கூட சேர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்குது அப்படின்னு தியரிட்டிக்கலாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்சோ போலன் கிரைன்ஸ் ஆஃப் ஜீனோடைப் ஸ்மால் டி ஹேவ் எ சான்ஸ் ஆஃப் 50% pollinating with the eggs of genotype capital T as well as small t. இது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கேபிட்டல் டி இன்ட்டு ஸ்மால் டி, கேபிட்டல் டி இன்ட்டு ஸ்மால் டி. கேமிட் எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்படி ஃபார்ம் ஆகுது, இப்படி ஃபார்ம் ஆகுது. இது மேல் பிளான்ட்டாக இருக்கும், இது ஃபீமேல் பிளான்ட்டாக இருக்கும். மேல் பிளான்ட்டில் போலன் கிரைன்ஸ் தான் ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் பிளான்ட்டில் எக்கு தான் ஃபார்ம் ஆகும். சி, கேபிட்டல் டிங்கிற போலன் கிரைன் கேபிட்டல் டிங்கிற எக்கு கூட 50% சேர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேபிட்டல் டிங்கிற போலன் கிரைன் ஸ்மால் டிங்கிற எக்கு கூட சேர்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. இதை தான் அந்த லைனில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மால் டிங்கிற போலன் கிரைன் கேபிட்டல் டிங்கிற எக்கு கூட சேர்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. ஸ்மால் டிங்கிற போலன் கிரைன் ஸ்மால் டிங்கிற எக்கு கூட சேர்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. வேலை முடிஞ்சிச்சா? சரி. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. லென்த்தியாக லைன் இருக்குன்னு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ரேண்டம் ஃபர்டிலைசேஷன், இது ரேண்டமாக தான் நடக்கும், ரேண்டமாக நடக்கும். ஓகேங்களா? த ரிசல்டன்ட் ஜைகோட் கேன் பி ஆஃப் த ஜீனோடைப்ஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டி ஆர் ஸ்மால் டி. இங்கே பாருங்கள், கேபிட்டல் டி ஸ்மால் டி ஆர் ஸ்மால் டியாக இருக்கலாம். From the Punnett square, it is easily seen that 1/4 of the random fertilization leads to capital T. 1/4. இங்கே பாருங்கள், இதை நான் திருப்பி எழுதுகிறேன். கேபிட்டல் டி எனக்கு 1/2 1/4 1 2 3 4 1/4 கிடச்சிது. கேபிட்டல் டி ஸ்மால் டி அதுவும்
1/4 and 1/4 கிடச்சிது. ரெண்டு 1/4 கூட்டினா எனக்கு 1/2. 1/2 ஏன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி ஒன்று தானே. ஸ்மால் டி 1/4 கிடச்சிது. அதான் இங்கே சொல்ல போகிறாங்க இந்த க்ராஸில். ஓகேங்களா? சரி, கேபிட்டல் டி ஸ்மால் டி 1/4 அண்ட் சாரி கன்ஃபியூஸ் ஆகுது. கேபிட்டல் டி 1/4, கேபிட்டல் டி ஸ்மால் டி 1/2 50% கிடச்சிது. அகெயின் 1/4 ஸ்மால் டி கிடச்சிது. Though the F1 have a genotype of capital T small t, but the phenotype character seen is tall at F. So இங்கே என்ன சொல்கிறாங்க, F1 ஜென்ரேஷனில் ஹெட்ரோசைகட் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பார்த்த அந்த கேரக்டர் வந்து டால் தான் இருந்துச்சு. அட் F2 ஜென்ரேஷனில் 3/4 ஆஃப் த பிளான்ஸ் ஆர் டால் வேர் சம் ஆஃப் தெம் ஆர் கேபிட்டல் டி எது டால் பிளான்ட்டில், while others are capital T small t. See, tall plant தான் 75% tall plant தான் வந்துச்சு phenotypically பார்க்கும்போது. அதில் கேபிட்டல் டியும் இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டியும் இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கணும் இதை. Externally, it is not possible to distinguish between the plants with genotype capital T and capital T small t. ஏன் ரெண்டுமே உயரமாக டாலராக தான் தெரியும். அப்போ எக்ஸ்டர்னலாக நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. Hence, within the genotype pair capital T small t, only one character capital T tall is expressed. ஏன்னா small t express ஆகலை அதனால். Hence, the character capital T or tall is said to dominate over the other allele small t or dwarf character. So, tall character dwarf character dominate பண்ணிடுச்சு. It is thus due to this dominance of one character over the other that all F1 are tall. அதனால தான் F1ல எல்லாமே டாலாக இருந்தாங்க, dwarf வரவே இல்லை. Though the genotype is capital T small t, small t யோட கேரக்டரை capital T வந்து மறைச்சிருச்சு. And in the F2 75% of the plants are tall, 3/4 டாலாக இருந்துச்சு. Though genotypically 1/2 அதாவது 1/2 50% வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தாலுமே கூட, அதேமாரி 1/4 கேபிட்டல் டி இருந்தாலுமே கூட, இது ரெண்டையும் சேர்ந்து 75% 3/4 வந்து டாலாக இருந்ததுக்கு காரணம் கேபிட்டல் டி ஸ்மால் டியோட கேரக்டரை மறைச்சிடுச்சு. திஸ் லீட்ஸ் டு த phenotypic ratio of 3/4 tall. ஸோ 1/4 கேபிட்டல் டியும் டாலாக தான் இருக்கும், 1/2 கேபிட்டல் டி ஸ்மால் டியும் டாலாக தான் இருக்கும். And 1/4 small t is dwarf. That is 3:1 ratio. 75:25. அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் 3:1 தானே. பட் a genotype ratio of 1:2:1. 1:2:1 என்ன? 25% capital T 25% capital T 25% capital T 50% capital T small t, 25% small t. So 1:2:1 அந்த genotypic ratio வரதுக்கு காரணம் அந்த ரீசன். ஸோ genotypic ratio 1:2:1 இருந்தாலும் phenotypic எக்ஸ்பிரஸ் பண்ணுற கேரக்டர் 3:1 இருக்கிறதுக்கு காரணம் கேபிட்டல் T டாமினேட்ஸ் ஸ்மால் t. ஓகேங்களா? ஸோ 1/4:1/2:1/4 ratio. That is capital T 1/4, capital T small t 1/2, small t 1/4 is mathematically condensable. Condensable நீங்கள் சுருக்கி எழுதலாம் to form of the binomial expression ax plus by the whole squared that has the gametes bearing the genes capital T or small t in equal frequency of gametes வந்து 50% capital T 50% small t இல்லையா? அதான். The expression is expanded as given below. இது நம்ம சொன்னோம், இது half t plus half small t whole squared போட்டால் நமக்கு இந்த ரிசல்ட் வந்துருச்சு, மேத்தமெட்டிக்கல் ரிசல்ட் 1:2:1 ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே. Mendel self-pollinated F2 plants and found that dwarf F2 plants continued to generate dwarf plants in F3 and F4 generation. He concluded that the genotype of dwarfs was homozygous, small t. What do you think he would have got had he self-pollinated a tall F2 plant? இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி, மெண்டலுக்கு F2 ஜென்ரேஷனில் என்னென்ன பிளான்ஸ் கிடச்சிது? கேபிட்டல் டி 1/4 கிடச்சிது, கேபிட்டல் T ஸ்மால் t 50% கிடச்சிது,
ஸ்மால் டி 1/4 கிடச்சிது. இதை எடுத்து செல்ஃப் பாலினேட் பண்ணால் F3 ஜென்ரேஷன் கிடைக்கும். ஸோ ஸ்மால் டீயை நீங்கள் செல்ஃப் பாலினேட் பண்ணால் எல்லாமே டுவார்ஃப் பிளான்ட் தான் வரும். திருப்பியும் அதை F4 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டுவார்ஃப் பிளான்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக டுவார்ஃப் பிளான்ட் மட்டும்தான் கிடைக்கும். ஸ்மால் டி அதாவது டுவார்ஃப் பிளான்ட்டை எடுத்து செல்ஃப் பாலினேட் பண்ணிங்கன்னா டுவார்ஃப் பிளான்ட்ஸ் மட்டுமே கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. டால் பிளான்ட்டை எடுத்து செல்ஃப் பாலினேட் பண்ணால் கேபிட்டல் டீயாக இருந்தால் கண்டினியூஸாக டால் பிளான்ட்டே கிடைக்கும். கேபிட்டல் டி ஸ்மால் டீயாக இருந்தால் என்ன கிடைக்கும்? எகெயின் 3:1 ரேஷியோ தான் வரும். 3 டால் 1 டுவார்ஃப். அந்த ஃபீனோடைபிக் ரேஷியோ வந்து டுவார்ஃப் பிளான்ட்டும் வரும். கேபிட்டல் டி ஸ்மால் டீயை எடுத்து செல்ஃப் பாலினேட் பண்ணால் டுவார்ஃப் பிளான்ட் 25% வரும், டால் பிளான்ட் 75% வரும். அதுதான் இந்த ஃபார்முலாலெலாம் படித்தோம் இல்லையா? ஸோ இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டெஸ்ட் கிளாஸ்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் இப்போது இதோட முடிச்சுக்கலாங்க. ஹோப் உங்களை கன்ஃபியூஷன்லாம் பண்ணாமல் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இந்த கிளாஸ் நடத்தியிருப்பேன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் அ லாட்.